அன்பான மாணவர்களே, மீண்டும் உங்களை 5ஆம் வகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வகுப்பில் நமது குடும்பம் என்ற பாடப்பகுதியில் சில விஷயங்களை கற்றோம் அல்லவா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எதை பற்றியெல்லாம் நம்ம படித்தோம்? குடும்பம் என்றால் என்ன பார்த்தோம்னா, குடும்பம் என்றால் என்னன்னு பார்த்தோம். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாரெல்லாம் பார்த்தோம்? அப்பா, அம்மா, குழந்தைகள், பின்ன நெருங்கிய உறவினர்கள், இவர்கள் சேர்ந்ததுதான் குடும்பம் பார்த்தோம். அப்படியானா வேற என்ன படித்தோம்? குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாரும் எப்படி அவர் பிறப்பால் உறுப்பினர்களாக மாறுவதாக பார்த்தோம். அப்படியானா ஒவ்வொருவரும், ஒவ்வொரு தனிநபரும் அவருடைய பிறப்பால் ஏதாவது ஒரு குடும்பத்தின் உறுப்பினராக மாறுகிறார்கள் என்று நாம பார்ப்போம். இப்போ குடும்பம் தான் ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை அழகு என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். வேற என்ன பார்த்தோம்? ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒரு குடும்பத்தை ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு என்று கூற காரணம் என்ன என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். அப்படிதானா? குஞ்சுண்ணி மாஸ்டருடைய ஒரு கவிதையை படித்து ஒரு பயிற்சியை நம்ம செய்யணும். என்ன பயிற்சி? ஒரு குடும்ப மரம். இந்த குடும்ப மரத்தின் வாயிலாக நம்முடைய தலைமுறைகளை தலைமுறையில் உள்ள பேர்களை நம்ம தாத்தா, பாட்டி, அவருடைய அப்பா, அம்மா, இவர்களுடைய பேரெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். ஒரு குடும்ப மரம் நம்ம தயாராகணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன படித்தோம்? யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பம் எப்படி எல்லாம் உருவாகிறது, குடும்ப அமைப்பு அப்படின்னு பார்த்தோம். எப்படிலாம் உருவாகிறது? ரத்த பந்தத்தால் குடும்பம் உருவாகிறது. இப்படிதானே? உங்களை பொறுத்தவரையில் அப்பாவும் அம்மாவும் என்ன உறவு? ரத்த உறவு. உங்களுடைய உடன்பிறப்புகள் என்ன உறவு? ரத்த உறவு. ரத்த உறவுனால் குடும்பம் உருவாகுகிறது என்பது பார்த்தோம். பின்ன வேற எப்படி குடும்பம் உருவாகுதுன்னு பார்த்தோம். திருமணத்தின் வாயிலாக குடும்பம் உருவாகிறது என்பது பார்த்தோம். இனி வேற எப்படி? சில தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லாத சூழ்நிலை உருவாகும் போது அவங்க என்ன செய்யறாங்க? குழந்தைகளை தத்தெடுக்கிறாங்க. இப்ப தத்தெடுப்பதின் வாயிலாகவும் குடும்பம் உருவாகிறது என்று நம்ம போன வகுப்புல பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? பல வகையான குடும்பங்களை பார்த்தோம். எண்ணிக்கையின் அடிப்படையில் சிறு குடும்பம், அப்படியான நியூக்ளியர் ஃபேமிலி, அப்பா, அம்மா, குழந்தைகள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அப்படி உள்ள ஃபேமிலி சிறு குடும்பம், இல்லாட்டி நியூக்ளியர் ஃபேமிலி. பின்ன அப்பா, அம்மா, குழந்தைகள், அவங்களுடைய குடும்பம் அடங்கிய ஒரு குடும்பத்தை பார்த்தோம். அது என்னது? பெரிய குடும்பம் இல்லாட்டி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு பார்த்தோம். இனி மூன்றாவது டைப் பார்த்தோம். என்னது? ஜாயிண்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பம். அங்கே யாரெல்லாம் இருக்காங்க? 3 or 4 தலைமுறையில் உள்ள நபர்கள் குடும்பமாக ஒன்றாக வாழக்கூடிய ஒரு குடும்பம் தான் இது ஜாயிண்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பம். இவற்றை எல்லாம் நம்ம கடந்த வகுப்புல படிச்சோம். அப்படிதானே? இப்ப இந்த வகுப்புல குடும்பத்தை பற்றி தான் படிக்க போறோம். குடும்பத்தினுடைய சிறப்புகள் என்ன? குடும்பத்தினுடைய சிறப்புகள் என்ன? அதான் இந்த கிளாஸ் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, சில குடும்பத்தினுடைய படங்கள், பல்வேறு நாடுகளில் உள்ள குடும்பத்தினுடைய படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை ஒவ்வொன்றா பாருங்க. 1வது படம் பாருங்க. 1வது படத்துல அவங்க எந்த குடும்பத்தை சார்ந்து, எந்த நாட்டை சார்ந்தாங்க பாருங்க. ஆப்பிரிக்கா கண்டத்துல உள்ள
எத்தியோப்பியா நாட்டில் உள்ள ஒரு குடும்பம். இது நீங்கள் 1வது படத்தில் பார்க்கக்கூடிய குடும்பம். அங்கேயும் பாருங்க, அப்பா அம்மா குழந்தைகள் இருக்கிறாங்க. 2வது படத்தை பாருங்க, இது ஜப்பான் நாட்டில் உள்ள ஒரு குடும்பம். 3வது படத்தை பாருங்க, அது எந்த நாட்டில் உள்ள குடும்பம் சொல்லுங்க? இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஒரு குடும்பம். இனி 4வது ஒரு படத்தை பாருங்க. 4வது படத்தை பாருங்க, அது எந்த நாட்டில் உள்ள குடும்பம்? எல்லாருக்கும் சொல்ல முடியும். இந்த நாடு இந்தியாவில் உள்ள ஒரு குடும்பம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? குடும்பம் என்பது தேசமோ மொழியோ வித்தியாசம் இல்லாம எல்லா இடங்களிலும் குடும்பம் உண்டு. அது குடும்பத்தினுடைய ஒரு சிறப்பு, யூனிவர்சல். குடும்பம் ஒரு யூனிவர்சல், ஒரு சிறப்பு. குடும்பத்தின் ஒரு சிறப்பு தான் இது. எல்லா நாடுகளிலும் தேசம் மொழி பாகுபாடின்றி எல்லா பகுதிகளிலும் எல்லா நாடுகளிலும் குடும்பம் உண்டு. அது குடும்பத்தினுடைய ஒரு சிறப்பு. இனி அடுத்த சிறப்பு தான் பாருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குடும்ப உறுப்பினர்கள் யாவும் அனைவருமே பிறப்பு முதல் இறப்பு வரை ஒன்றாக வாழ்கிறார்கள். அப்ப இவங்களை ஒன்றாக இணைக்கக்கூடிய பண்புகள் என்ன காரணங்கள்? குடும்ப உறுப்பினர்கள் என்னது? குடும்ப உறுப்பினர்களிடையே என்னது? ஒரு அன்பும் பாசமும் இருக்கும். 2வது, குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் மதித்து நடப்பார். அப்படிதானே? குடும்பத்தில் அப்பாவை அம்மாவை எல்லாம் குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்களை மதித்து நடப்பாங்க. மாணவர்கள் கொடுக்க வேண்டிய எல்லா விதமான சலுகைகளும் அப்பா செய்து கொடுப்பாங்க, குடும்ப உறுப்பினர்கள் செய்து கொடுப்பாங்க. ஒருவருக்கு ஒருவர் மதித்து நடக்கக்கூடிய பண்பு குடும்பத்தில் உண்டு. வேற என்னது? குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒரு பாதுகாப்பு தன்மை. குடும்பத்தில் இருந்தால் ஒரு பாதுகாப்பு தன்மை. இப்படிதானே? இந்த கொரோனா வந்த உடனே நீங்களே எங்க இருந்தா பாதுகாப்பாக இருப்பாங்க? குடும்பத்தில் இருந்தா. அதனாலதான் வீட்டிலேயே இருக்கு. அப்ப வீடு குடும்பமும் நமக்கு ஒரு பாதுகாப்பு தன்மையை உருவாக்குகிறது. அப்ப இந்த பண்புகள் எல்லாம் தான் குடும்ப உறுப்பினர்களை ஒருவருக்கொருவர் அன்போடு பழகுவதற்கும், அதுபோல குடும்ப உறவை நீண்ட நாள் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒன்றாக இருப்பதற்கு உதவக்கூடிய காரணிகளாகும். இப்போ இது மானசீக, பொதுவாக சொன்னது ஒரு மானசீக உறவு, குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே உள்ள ஒரு மானசீக உறவு. இந்த மானசீக உறவு குடும்பத்தினுடைய ஒரு சிறப்பு. புரிஞ்சுதா? இனி அடுத்த ஒரு சிறப்பு என்னன்னு பார்ப்போம். குடும்பம் ஒரு அளவானது. குடும்பத்தில் உறுப்பினர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. எண்ணிக்கை குறைவா இருக்கும். புரியுதா? அப்பா அம்மா குழந்தைகள் நெருங்கிய உறவினர்கள் இவங்க தான் அடங்கினதான் குடும்பம். அம்மா எண்ணிக்கை என்பது அளவாக இருக்கும். குடும்பத்தில் எண்ணிக்கை என்பது அளவாக இருக்கும். இதுவும் குடும்பத்தினுடைய ஒரு சிறப்பு தன்மையாகும். அப்ப நம்ம இதுல எத்தனை சிறப்பு தன்மை படிச்சிருக்கோம்? 3 சிறப்பு தன்மை படிச்சிருக்கோம். முடியாதா? இனி எடுத்து பாருங்க, ஒரு கட்டத்தில் உள்ள சில வேலைகள், வீட்டில் உள்ள சில வேலைகளை குறிப்பிடக்கூடிய ஒரு பட்டியல் போர்டில் நீங்க பாருங்க. பார்க்குறீங்களா? அது சில வேலைகள். அப்படிதானே? 1 வீட்டில் உள்ள வேலை தான் சமையல் வேலை. இந்த சமையல் வேலை செய்பவர் யாரு? முக்கியமா அம்மா செய்வாங்க. அப்படிதானே? அம்மாவுக்கு தேவையான உதவிகளை யார் செய்வா? அப்பா செய்து கொடுப்பாங்க. குழந்தைகளாக நீங்களும் சமையல் வேலையில உதவிகள் செய்வீங்க. அப்படிதானே? அப்ப அங்க பாருங்க, சமையல் வேலை அவங்க எல்லாருமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகி. அடுத்து பாருங்க, தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சு. முக்கியமா அப்பா தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சுவாரு. ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா அம்மா போய் உதவுவாங்க. குழந்தைகளும் போய் தோட்டத்தில் போய் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்து உதவுவாங்க. அப்ப அங்கேயும் குடும்பத்தில் உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகி. துணி துவைத்தல் வீட்டில் உள்ள மிகப்பெரிய வேலை. எப்படிதானா? துணி துவைத்தல் என்பது ஒரு சிரமகரமான வேலை. அந்த வேலையை யாருக்கு பிரதானமாக அம்மா செய்வாங்க.
அம்மாவுக்கு உதவியா அம்மா துணி துவைப்பாங்க, அப்பா அதை சிலப்பம் அலசி போடுவாங்க, பிள்ளைகளை எல்லாம் அதை கொண்டு போய் காய வைப்பாங்க, காய வச்ச துணியை திருப்பி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ அந்த ஒரு வேலையில் குடும்பத்தில் எல்லா உறுப்பினர்களும் உதவுவாங்க. பிரதானமாக அம்மா முன்னின்று செய்தார். அதுபோல் வாசல் பெருக்கிறது, இதில் வீட்டில் உள்ள வேலைகளாக அம்மா ஒரு நாள் கூட்டுவாங்க, பிள்ளைகள் சிலப்பம் வாங்கி கூட்டுவாங்க. யாருமே இல்லாத சூழ்நிலையில் அப்பா சிலப்பம் கூட்டுவாங்க. அப்படி வீட்டில் உள்ள வேலைகளை யாவும் எல்லாருமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. அப்படிதானே? அந்த ஒற்றுமை, இது குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கும் ஒரு கடமை உணர்வு. அப்படிதானே? வீட்டில் உள்ள வேலையெல்லாம் நானும் சேர்ந்து செய்யணும் என்ற ஒரு உணர்வு, கடமை உணர்வு குடும்ப உறுப்பினர்களிடையே உருவாகிறது. அப்போ அது ஒரு தனிச்சிறப்பாகும், கடமை உணர்வு. அப்போ குடும்பத்தினுடைய தனிச்சிறப்புகளாக இதுவரை படித்த 4 தனிச்சிறப்புகள் பார்த்தோம். அப்படிதானே? என்னதெல்லாம்? குடும்பம் என்பது மொழி தேச வித்தியாசம் இல்லாமல் எல்லா இடங்களிலும் உண்டு, ஒரு யூனிவர்சல். 2, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒரு மானசீக உறவு உண்டு. 3, குடும்ப ஒரு அளவானது. 4, குடும்ப உறுப்பினர்களுக்கு கடமை உணர்வு உண்டு. கடமை உணர்வு உள்ள வேலையெல்லாம் செய்திருக்க கடமை. அப்படி 4 சிறப்பு அம்சங்கள் குடும்பத்துக்கு உண்டு. அப்போ இங்கே ஒரு பயிற்சி தரம். அந்த கடமை குடும்பத்தினுடைய சிறப்பை குறிப்பிடக்கூடிய ஒரு பகுதியும் அதோடு தொடர்புடைய பி பகுதியும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி நீங்க இதில் பார்க்குறீங்க. அதில் பாருங்க, ஏ பாத்திரம் குடும்பத்தின் சிறப்பியல்புகளோடு தொடர்புடையவை ஏ பாத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை பி பாற்றோடு பொருத்தி அந்த விடையை உங்கள் சமூக பாட ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்கணும். புரிஞ்சுதா? ஒரு குடும்பத்தினுடைய சிறப்பு தன்மைகளாக. இனி பாருங்க, நம்ம இதுவரை பார்த்தது குடும்பத்தினுடைய சிறப்பு தன்மைகளை. இனி நம்ம பார்க்க போறது ஒரு குடும்பத்தினுடைய கடமைகள் என்ன. பாருங்க, ஒரு தனிநபருடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் உணவு, உடை, உறைவிடம், இவற்றை சாய்த்து கொடுப்பது எது? குடும்பம். ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினுடைய அடிப்படை தேவையான உணவு, உடை, உறைவிடம் இவற்றை கொடுப்பது குடும்பமாகும். அது அந்த குடும்பத்தினுடைய கடமை. அதுபோல குடும்ப உறுப்பினர்களிடையே குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னது கொடுக்கணும்? அன்பும் பாசமும் கொடுக்க வேண்டியது ஒரு குடும்பத்தினுடைய கடமையாகும். இப்போ குடும்பத்தில் பாருங்க, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உங்களை மிகவும் பிடிக்குமா இருக்கும், அதிகமாக அவங்களை நேசிப்பாங்க. அதே போல நீங்களும் அதிகமாக அவர்களை நேசிப்பீங்க. அப்போ குடும்பத்துக்கு இடையில, குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில ஒரு கூட்டுறவு மனப்பான்மை வளரும். அப்படிதானே? இது நம்மை நல்ல ஒரு குடிமகனாக வளர்வதற்கு உதவியாக அமையும். இப்படிதானே? அதுபோல பாருங்க, குடும்பத்தினுடைய வேறொரு கடமை என்னது? நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தல், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தல், ஷேர் பண்ணி உபயோகிப்பது, ஷேரிங், அதாவது பகுத்து உண்பது என்ற ஒரு பண்பை எல்லாம் வளர்ப்பது இது குடும்பம். வளர்த்து கொடுக்க வேண்டிய கடமை குடும்பத்தினுடையது. இப்போ நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல மரியாதையும் கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு குடும்பத்தினுடைய கடமையாக. அப்படிதானா? அதுபோல குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதும் பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்த வேண்டியது ஒரு குடும்பத்தினுடைய கடமையாகும். அப்படி 4 கடமைகள் குறிப்பாக நம்ம பார்த்தோம். ஒன்று என்னதுன்னா, ஒன்று
அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும், அது ஒரு குடும்பத்தினுடைய கடமை. 2, பாசத்தின் நேசத்தையும் கொடுக்கணும். குடும்ப உறுப்பினருக்கு அன்போடு அவர்களை பராமரிக்கணும், அது ஒரு குடும்பத்தினுடைய கடமை. 3, நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பது, நல்ல குடிமகனாக வளர்த்தி எடுப்பது. அப்படியான சமூகத்துக்கும் நாட்டிற்கும் பயனுள்ள ஒரு குடிமகனாக வளர்த்தி எடுப்பது, அப்படிப்பட்ட பண்புகளை கற்றுக் கொடுக்க வேண்டியது எதனுடைய கடமை? குடும்பத்தினுடைய கடமை. 3, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய, குடும்ப உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இது எதனுடைய கடமை? குடும்பத்தினுடைய கடமை. பாதுகாப்பு உணர்வு ஏற்படுத்தும். நீங்க பாருங்க, குடும்பத்தினுடைய கடமையை பற்றி ஒரு படம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கு கீழே சில எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த எடுத்துக்காட்டுக்கு பொருத்தமான காரியங்களை நீங்க தேர்ந்தெடுத்து எழுதணும். பாருங்க, ஒரு பூ போல ஒரு படம் கொடுத்துருக்கு, அப்படிதானே? அதை நடுக்க பாருங்க, குடும்பத்தின் கடமைகள், அன்பும் பாசமும், பாதுகாப்பு உணர்வு, அடிப்படை தேவைகள், பழக்க வழக்கங்கள், இப்படி கடமைகள் சொல்லப்பட்டுள்ளது. கீழே சில கடமைகள் ஆற்றப்பட்டுள்ளது. அது எந்த கடமைன்னு நீங்க எழுதணும். ஒன்று பாருங்க, நமிதா பள்ளிக்கூடம் திறப்பதற்காக காத்திருந்தாள். அவளுக்கு தேவையான பள்ளி சீருடைகள், பாட புத்தகங்களும் அப்பா வாங்கி கொடுக்கிறார். இங்க குடும்பம் எந்த கடமையை செய்தது? எழுதலாமா? பாருங்க, பிற வேலைப்படுவதற்கு இடையிலும் மின்னுவின் பிறந்த நாளுக்கு அவள் அம்மா அவளுக்கு மிகவும் விருப்பமான பாயாசம் செய்து கொடுத்தார். இங்கே குடும்பம் எந்த கடமையை ஆற்றியது? அடுத்து பாருங்க, பெரியவர்களிடம் மரியாதை செலுத்தவும் அனைவரிடமும் அன்புடன் பழகவும் தாத்தா எப்போதும் அறிவுரை கூறுவார். இங்கு குடும்பம் எந்த கடமையாற்றியது? பார்த்து எழுதலாமா? சரி. அடுத்து பாருங்க, பள்ளிக்கூடம் செல்லும் வழியில் விபத்தில் சிக்கிய நிஷா முதலில் வீட்டுக்கு செல்ல நினைத்தாள். அப்படின்னு நினைக்க காரணம் என்ன? இங்க குடும்பம் எந்த கடமையை ஆற்றுகிறது? புரிஞ்சுதா? ஈஸியா எழுதலாமே. சரி, அப்ப நம்ம இந்த வகுப்புல என்னதெல்லாம் படிச்சோம்? ஒரு குடும்பத்தினுடைய சிறப்பியல்புகள் என்னதெல்லாம் எதெல்லாம் பார்த்தோம்? ஒரு பிரபஞ்சத்தன்மை, குடும்பம் என்பது பிரபஞ்சத்தன்மை உடையது, யூனிவர்சிட்டியாக பண்புள்ளது. அதாவது மொழி நாடு வித்தியாசம் இல்லாம எல்லா இடங்களிலும் குடும்பம் உண்டு. அது ஒரு குடும்பத்துடைய சிறப்பாக படித்தோம். வேறது குடும்ப உறவுகளுக்கிடையே, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மானசீக உறவு இருக்கு, மானசீக உறவு உண்டு. அது குடும்பத்தினுடைய சிறப்பு இயல்புன்னு நம்ம பார்த்தோம். பின்ன கடமை உணர்வு, கடமை உணர்வு இது குடும்பத்தினுடைய சிறப்பு இயல்பாக நம்ம பார்த்தோம். பின்ன வேற என்னது? குடும்பம் அளவானது, குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே குடும்பத்தில் இருப்பார்கள். குடும்பம் ஒரு அளவானது, அது குடும்பத்தினுடைய சிறப்புன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு என்ன பார்த்தோம்? குடும்பத்தினுடைய கடமைகள் பார்த்தோம். எனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது குடும்பத்தினுடைய கடமைன்னு பார்த்தோம். நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டியது குடும்பத்தினுடைய கடமைன்னு பார்த்தோம். குடும்ப உறுப்பினர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதும், பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும், பாதுகாப்பு உணர்வு வேற என்ன பார்த்தோம்? பாசம் செலுத்த வேண்டியது, குடும்ப உறுப்பினருக்கு பாசத்தை காட்ட வேண்டியது, பாசத்தை செலுத்த வேண்டியது குடும்பத்துடைய கடமைன்னு பார்த்தோம். அதான் நம்ம இந்த வகுப்புல பார்த்தோம். மாணவர்களே, இனி இந்த பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தொடர் செயல்பாடுகளை நீங்க செய்யலாம். அதில் பாருங்க, ஒன்றாவது செயல்பாடு, நீங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னென்ன உதவிகள் செய்து கொடுப்பீர்கள்? அதே போல அம்மா அப்பா உங்களுக்கு என்னென்ன செய்து தருகிறார்கள்? அது ஒரு அட்டவணைப்படுத்தணும். பெற்றோர்களின் கடமைகள், உங்களின் கடமைகள். அது பாருங்க. இரண்டாவது செயல்பாடு, குடும்பத்தின் கடமைகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா? இன்றைய குடும்பங்கள் இதனை கடைபிடிக்கின்றார்களா என்பதை பத்திரிகை செய்திகளின் அடிப்படையில் கலந்துரையாடல் நடத்துங்கள். குறிப்பு தயார் செய்யணும்.
புரியுதா? இனி அடுத்து 3வது பாருங்க. குடும்ப உறவுகளை வெளிப்படுத்துகின்ற கதைகள், கவிதைகள், படங்கள் இவற்றை திரட்டி மலர் தயாரிங்கள். மாணவர்களே, இத்துடன் இந்த வகுப்பு நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.